चक्राकारं महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी पाशाङ्कुशेक्षुकोदण्डपद्ममालालसत्करा दृष्टा त्वां मुमुहुर्देवाः प्रणेमुर्विगतज्वराः तुष्णुवुः श्रीमहालक्ष्मीं ललितां वैष्णवीं परां श्रीदेवाः उवाच जयलक्ष्मी जगन्मातः जयलक्ष्मी परात्परे। அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு விளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. வரலட்சுமி விரதம் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் மை ஸ்வீட் மாம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் ஒரு அம்சமே வரலட்சுமி தான். அப்படிப்பட்ட மகாலட்சுமி விரதம் தேவர்களோ முனிவர்களோ இல்லை மனிதர்களோ சொல்லி கொடுத்த விரதம் கிடையாது. அந்த மகாலட்சுமியே சொல்லி தந்த விரதம். அப்படி மகாலட்சுமி கற்றுக் கொடுத்த அந்த விரதத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு பாருங்க. ஆடி அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமிக்கு முந்தின நாள் வர்றதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அழகான வரலட்சுமி விரதம். அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தை பார்த்தீங்கன்னா உமாதேவியான அதாவது சிவபெருமானுடைய மனைவி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியை நினைச்சு இந்த போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வரலட்சுமி விரதம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு வரலாறு புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்படி பல வரங்களை தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை நோக்கி நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து வரலட்சுமி விரதம் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அழகான இந்த வரலட்சுமி பூஜையை பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நான் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை பண்ணியிருந்தேன். முதல் நாள் பார்த்தீங்கன்னா அம்மன் கலசம் தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வீட்டில் வரலட்சுமி பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பூஜைகள் 108 போற்றி மந்திரங்கள் எல்லாம் பாடி பூஜை செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் 3வது நாளாக பார்த்தீங்கன்னா புனர் பூஜை கலசம் பிரிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல வரங்களையும் கொடுக்கக்கூடிய நம்ம வீட்டு வரமகாலட்சுமியை அழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலையும் ஓரளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அம்மனை மேடையில் அமர வைக்கிறதுக்கு வாழை இலையில் பச்சரிசி எல்லாம் நிரப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்மனை அழைக்கிறதுக்கு தயாராகிட்டோம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம்னா அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா 6 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மனை அழைக்கிறதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மங்களகரமாக கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூபம் தீபம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டோம். மகாலட்சுமி பாடல்கள் அதுக்கப்புறம் மூல மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்த அம்மனை அழகாக நம்ம அமர்த்துறதுக்கு நம்ம வாழை இலையில் பரப்பி வச்சுருக்க பச்சரிசி மேலே அம்மாவை அமர வச்சுட்டேன். லட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவியில் ப்ளே பண்ணி விட்டுருந்த பாடல் ஒலிக்க அம்மா அழகாக மனையில் அமர்ந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது. அம்மாவை அமர வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீப ஆராதனையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் காட்டணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறோம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் வச்ச நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பாயாசம் தான் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். இனிப்பான நெய்வேத்தியம் என்ன பொருள் வேணாலும் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான வேலைகள் இருந்தனால நான் பாயாசம் மட்டும் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம ஒரு 3 வகை சாப்பாடு இனிப்பு பலகாரம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான முன்கூட்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தேன். கலசம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் பச்சரிசியில் தான் நிரப்பியிருந்தேன். பச்சரிசி நிரப்பி அதில் காதோல கருகமணி குலதெய்வ வழிபாட்டிற்காக நான் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி விரதத்துக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 3:30க்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தனால அன்னைக்கு வாசலில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா அணையா விளக்கும் ஏற்றி வச்சுருந்தேன். ரொம்ப பாசிட்டிவாகவும் அன்னைக்கு ரொம்ப அழகாகவும் டே ஸ்டார்ட் ஆச்சு. வரலட்சுமி பூஜையை பொறுத்த வரைக்கும் தீபங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் ஏற்றி வைக்கலாம். துளசி மடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரலட்சுமி தாயாருக்கு முன்னாடி 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு மகாலட்சுமி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சிம்பிளான டெக்கரேட்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி சிலைக்கு ஒரு மஞ்சள் நிற உடை அணிவிச்சிருந்தேன்.
அதிகாலையிலே பார்த்திங்கன்னா நல்ல சாமி பாடல்கள் எல்லாம் ஒலிக்கிற மாதிரி போட்டு விட்டுருந்தேன். சாமி பாடல் பார்த்திங்கன்னா லட்சுமி சரஸ்வர நாமம், இந்த பாடல்கள் எல்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது. அந்த பாடல் தான் ஒலிக்க அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுருந்தேன். நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு லட்சுமி தாயாருடைய அருள் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் சாதம், லெமன் சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டுக்காக நான் பாயாசம் அன்றைக்கும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பூஜையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்னுடைய வரலட்சுமி விரதம் 2வது வருடத்துக்கான விரதம். இந்த விரதத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தான் வரலட்சுமி விரதத்தை வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையெல்லாம் அதுக்கப்புறம் ரெகுலராக பூஜை முடித்து ஒரு 6-7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கான தாம்பூலமும் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தாம்பூலத்தை அவங்கக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வரலட்சுமி விரதத்தை வீட்டில் இருக்க கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து செய்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் பூஜையை வந்து செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் கூட சேர்ந்து குழந்தைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. குழந்தைங்களும் சேர்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியினுடைய வடிவமே வரமகாலட்சுமி. வரமகாலட்சுமி தாயை பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் செஞ்சு 108 போற்றி மந்திரங்கள், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பாடல்கள் எல்லாம் பாடி பூஜையை சிறப்பாக பண்ண ஆரம்பித்தாச்சு. குடும்பத்தோட பூஜையை பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நான் தாம்பூலம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம தாம்பூலமாக கொடுக்குற பொருட்களும் சரி, வாங்குகிற பொருட்களும் சரி, அது பல மடங்கு வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தாம்பூலங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வைக்கக்கூடிய பொருளும் பார்த்திங்கன்னா வெற்றிலைப்பாக்கு பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியின் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த வெற்றிலைப்பாக்கு வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி சரடு இது மாதிரி பொருட்கள் தர்றது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பொருட்கள் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சணை, அதில் ஒரு ரூபா காயினோ இல்லை ஒரு 5 ரூபா காயினோ நம்ம வச்சு கொடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா தட்சணை நம்ம கொடுக்குறது நம்மளுக்கு செல்வம் பெருகும். நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பொருட்கள் கொடுத்தாலும் நம்ம அந்த மகாலட்சுமிக்கே கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சி கொடுக்கணும். ஏன்னா நம்ம மகாலட்சுமிக்கு கொடுக்குற பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் தான் வரும். அதனால் காயின் கொடுக்குறத பற்றி எதுவுமே நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வசதிக்கு ஏற்ப மாதிரி நம்ம சீப்பு, மருதாணி, கண்மை இந்த மாதிரியான பொருட்கள், அதுக்கப்புறம் தேங்காய் இது மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜையை சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்லேயும் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அம்மா பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் போய் நம்ம வந்து பூஜை செய்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயும் நிறைய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக அம்மா பார்த்திங்கன்னா நிறைய தாம்பூலம் வாங்கி வச்சுருந்தாங்க. அங்கேயும் போய் சிறப்பாக பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாம்பூலமும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவும் சரி இல்லை கமெண்ட்லேயும் சரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்ண முடியலை, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கவலையே வேணாம் சிஸ்டர், நம்ம இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த ஆவணி மாதத்தில் வர்ற ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை வீட்டில் பண்ணுங்கள், அன்றைக்கும் பண்ணலாம், ரொம்ப நல்ல நாள் தான் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதனால் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு பூஜை பண்ண முடியாதவங்க அடுத்து வர வெள்ளிக்கிழமைகளில் பூஜையை தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் கூட அன்றைக்கி தான் பூஜை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த விளாகையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். படமாக வச்சு வழிபடலாமா, கலசமாக வச்சு வழிபடலாமா, இல்லை முகம் வச்சு தான் வழிபடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்தது. ஆனால் நம்ம எந்த மாதிரி முறையில் வேணாலும் வழிபடலாம், சிம்பிளாக கூட நம்ம வழிபடலாம். அதனால் எந்த தவறுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 3 தாம்பாள தட்டு வந்து நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அம்மா வீட்டில் வச்சுருந்த வரலட்சுமி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட்டிவ் வேலையெல்லாம் வந்து சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளான முறையில் பண்ணியிருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நிறக்க இருந்தது. அம்மா வீட்டை பொறுத்த வரைக்கும் பழங்கள், அதுக்கப்புறம் காய்கறிகள் இது மாதிரிலாம் வச்சு தான் வழிபடுவாங்க.
வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோன்பு இருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கையில் நோன்பு கயிறு கட்டிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து கணவர் கை மூலமாகவோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க மூத்த சுமங்கலிகள் மூலமாகவோ நம்ம கையில் நோன்பு கயிறு கட்டிட்டு அன்னையிலேருந்து விரதம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வீட்டில் சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா வீட்லேயும் போய் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. நான் வீட்டில் வச்சுருந்த மாதிரியே அம்மாவும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்னாடி 2 வாழைக்கன்று வச்சுருந்தாங்க. எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி இல்லை வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் வாழைக்கன்று வைக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வாழையடி வாழையாக நம்மளுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாழைக்கன்று வச்சு வழிபடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வரலட்சுமி விரதம் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றலே நிறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எப்படி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சோமோ அதே மாதிரி மாலை நேரத்துலையும் வந்து பூஜை செய்யணும். 2 நேரம் பூஜை செய்யணும், 2 நேரம் நெய்வேத்தியம் வைக்கணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சுட்டு திரும்பவும் வந்து தீபதூப ஆராதனைலாம் காமிச்சு பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தேன். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ரொம்ப அழகாக டே எனக்கு போச்சு. நம்ம அம்மனை வீட்டில் எத்தனை நாள் வச்சுருக்கோமோ அத்தனை நாளும் பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆரத்தி காட்டுறது ரொம்ப அவசியம். அதனால் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலந்த நீரில் வெற்றிலை வச்சுட்டு அப்புறம் கற்பூரம் ஏற்றி ஆரத்தியும் காமிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஆரத்தி தீபாராதனை காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கண் திருஷ்டி படாமல் இருக்கணும், நம்ம கண்ணே வந்து அம்மன் மேலே படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண் திருஷ்டி படாமல் இருக்க ஆரத்தி காட்டுறது ரொம்ப அவசியம். வரலட்சுமி விரதம் 2வது நாள் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு. முதல் நாள் பார்த்திங்கன்னா கலசம் தயாரிக்கிறதுலேருந்து அம்மன் அழைப்பிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அழகாக வந்து வீட்டில் பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்த சுமங்கலி பெண்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் வரலட்சுமி விரதத்தை சிறப்பாக வந்து நம்ம பங்கேற்றுட்டு அவங்கக்கிட்ட தாம்பூலமும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 3வது நாள் கரெக்டாக பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே எழுந்திரிச்சாச்சு. வாசலில் மாயிலை தோரணம் வேப்பிலை இது மாதிரி எல்லாம் மங்களகரமான பொருட்களை எல்லாம் வந்து கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாலை தான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து அந்த மாலையை அணிவிச்சோம். இது பார்த்திங்கன்னா 3வது நாள் அழகாக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மல்லிகைப்பூ மாலை வந்து அணிவிச்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பாடல்கள் ஒலிக்க பூஜையெல்லாம் தான் சிறப்பாக செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி பாடல்கள் தெரிந்தால் பாடலாம், இல்லைன்னா பாடல்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னுடைய கணவரும் நானும் சேர்ந்து தான் இந்த பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சோம். புனர்பூஜையை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் நம்ம விரதம் இருந்து அம்மனை வழிபட்டுட்டு 3வது நாள் பார்த்திங்கன்னா கலசம் வந்து பிரிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா புனர்பூஜைக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம பூஜையெல்லாம் சிறப்பாக வந்து கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தீபதூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் ஸ்லோகம் இது மாதிரியெல்லாம் உச்சரித்து நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா கோமதாவும் எங்கள் வீடு தேடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வாழைப்பழம் அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் கோமதாவுக்கு வச்சுட்டோம். அவங்களும் திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக பூஜை செய்கிற நேரத்தில் வர்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரித்த மாதிரி தான் இருந்தது. பூஜையெல்லாம் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா திருஷ்டி வந்து சுற்றுவோம். ஸோ அதே மாதிரி திருஷ்டி வந்து சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம கண்களே வந்து படும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது நம்ம அந்த சாம்பிராணி தூள் சேர்க்கும் பொழுது வெண்கடுகு சேர்த்து நம்ம தூபம் காட்டும் பொழுது ரொம்ப நல்லது. நம்ம தெய்வத்திற்கும் காட்டலாம், நம்ம வீட்டுக்கும் காட்டலாம். அதே மாதிரி வீடு முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி தூபம் வந்து காமிச்சோம். ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்காய் சரடு வச்சு தான் நான் கங்கு மூட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கங்கு இளம்புனதுக்கப்புறமா சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி தூள் அதோட சேர்த்து வெண்கடுகும் சேர்த்து அதுக்கப்புறம் வீடு முழுக்க காட்ட ஆரம்பித்தாச்சு. No. 3 2 1 0 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
வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம். நம்ம என்ன பூஜை பண்ணாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்மனை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வந்து பூஜை செய்கிறது ரொம்ப அவசியம். அதனால் நான் உட்காந்து ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா அம்மனுடைய மந்திரங்கள்லாம் மொபைல் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்றின் மணி, கோமதி சக்கரம் இது மாதிரியான முக்கியமான லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புனர் பூஜை கலசம் வந்து பிரிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். கலசம் பிரிக்கிறதுக்குன்னே ஒரு சிறந்த ஒரு முறை இருக்குது. அந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலசத்தை பிரித்து நம்ம ஒவ்வொரு பொருளாக வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மாலை பூக்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உபயோகிக்கிற அரிசி பாத்திரம், அரிசி டின்னு இது மாதிரிலாம் வச்சுருப்போம்ல, நம்ம அந்த அரிசி பாத்திரத்தில் தான் அம்மனை பார்த்திங்கன்னா புனர் பூஜை செஞ்சு அதில் எடுத்து வைக்கணும். ஏன்னா பரிபூரணமாக நம்ம வீட்டிலையே தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முறையில் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அம்மாவுடைய முகம் கலசம் மட்டும் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அம்மா கயிற்றில் இருக்க மஞ்சள் கயிறு தாலி இருக்குது பார்த்திங்களா, அதோடு சேர்த்து தான் எடுத்து வைக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி முறையில் பிரிக்காமல் நம்ம மாங்கல்யம், அம்மாவோட முகம், அந்த பின்னாடி இருக்க தேங்காய், அது மூன்றையும் சேர்த்து தான் நம்ம பக்கத்தில் இருக்க எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியின் மேலே வைக்கணும். அந்த அரிசியின் மேலே நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா நிரந்தரமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லத்திலேயே இருந்து நம்மளுக்கு பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐதீகம் தான் இந்த முறை. இந்த மாதிரி முறையில் தான் நான் புனர் பூஜை வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா நிரந்தரமாக நம்ம வீட்டிலையே தங்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையில் வச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் செஞ்சுட்டு சிறப்பாக வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எப்பயும் போல் நம்ம வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலசம் பார்த்திங்கன்னா நீரால் நிரப்பி நம்ம கலசம் வச்சுருப்போம், இல்லைனா பச்சரிசி நிரப்பி கலசம் வச்சுருக்கோம். அப்படி நீரால் நிரப்பி நம்ம கலசம் ரெடி பண்ணியிருந்தோம்னா அதில் இருக்க பொருட்கள் உருக்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பணப்பெட்டகம் இது மாதிரி இடங்களில் வச்சுட்டு தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்ம வீடு புழுக்க வந்து தெளித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தொழில் செய்கிற ஸ்தாபனம் அங்கேயும் வந்து தெளிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசியில் நிரப்பியிருந்தோம் அப்படின்னா அந்த பச்சரிசியை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சைவ உணவு செய்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உணவு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பொங்கல் இது மாதிரி பொங்கல் இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கூட நம்ம உபயோகிக்கலாம். இதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா கலசம் வந்து பிரிக்கணும். நம்ம வாழ்க்கை வளம் பெறதுக்கும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் நம்மளுடைய வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த பூஜை செய்யும் பொழுது அடுத்தடுத்த வருடம் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறதையும் நம்ம கண்கூட பார்க்க முடியும். வாழ்க்கை வளம் பெறதுக்கும் பல வரங்களை பெறதுக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கிறதுக்கும் வரமகாலட்சுமி பூஜை வந்து சிறப்பாக நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வரமகாலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கலசம் ரெடி பண்ணி அம்மனை எப்படி அழகாக வீட்டில் அழைச்சோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வரலட்சுமி பூஜையை எப்படி சிறப்பாக பண்ணோம், தாம்பூலம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் செஞ்சு புனர் பூஜை வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய வரமகாலட்சுமி பூஜை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வரமகாலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா A to Z வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபார் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து இந்த பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக யாரும் வரலட்சுமி பூஜை செய்கிறதா இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கை வளம் பெற வரமகாலட்சுமியினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வீடியோ பார்க்குற எல்லோரும் மை ஸ்வீட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ध्यानं चक्राकारं महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी।